விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவரது தந்தை கேப்டன் விஜயகாந்தின் வசனம் பேசி வாக்கு கேட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. எனக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு என்ன தெரியலன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா விருதுநகர் மாவட்டம் என்னோட பூர்வீகம். எங்க தாத்தா ராமானுஜபுரம் அருப்புக்கோட்டை அங்கதான் பிறந்தாரு. கேப்டன் அங்கதான் பிறந்தாங்க. அப்புறம் எங்க பாட்டியும் கெப்ளிங்கப்பட்டி, அதுவும் விருதுநகருக்குள்ளதான் இருக்கு. அதனால் எங்க குடும்பம் விருதுநகர்ல இருந்து கொலைக்க மதுரை போச்சு. அப்புறம் அங்க இருந்து இன்னும் எங்க குடும்பம் எல்லாருமே விருதுநகர் சுத்தி இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி நீங்க எல்லாருமே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே எங்க குடும்பம் தான். கேப்டன் மதுரைக்கு போனார். அங்க இருந்து கொலைக்க சென்னைக்கு நடிகராக அரசியல் தலைவர் சென்னைக்கு வந்தார். கேப்டன் மறைவுக்கு அப்புறம் எனக்கும் இந்த தொகுதிக்கு ஏதோ பந்தம் விட்டு போயிடுச்சோன்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவன் புண்ணியமா என்னன்னு தெரியல, சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து மீண்டும் விருதுநகருக்குள்ள ஒரு வேட்பாளர் அவங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். இதை நான் செஞ்ச பாக்கியம் நினைக்கிறேன். 2006 கேப்டன் விருதாச்சலத்துல ஜெயிச்சு முதல் சட்டமன்றத்துக்கு போனார். அதே மாதிரி இது வரைக்கும் MP தேமுதிக இது வரைக்கும் பார்த்ததுல கேப்டனோட நீண்ட நாள் கோரிக்கை இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினரா ஒருத்தர் போனோன்ட்டு. இந்த வாட்டி விஜயபிரபாகர் மகன் நான் நிற்கும் போது நிச்சயம் மக்களோட உங்களோட ஆதரவும் அன்பும் இந்த நேரத்தை முரசு சின்னத்துல கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வேற என்ன ஒரு பந்தம்னு பாத்தீங்கன்னா, V for விஜயகாந்த், V for விருதாச்சலம், V for விக்டரி. அன்னைக்கு 2006. இன்னைக்கு பாத்தீங்கன்னா V for விஜயபிரபாகரன், V for விருதுநகர், V for இதுவும் ஒரு விக்டரியாக இருக்கணும். அதே பாத்தீங்கன்னா இரட்டையிலையும் இங்கிலீஷ்ல V தான். அந்த கூட்டணி நீங்க அமைச்சிருக்கோம் இரட்டையில, அதுவும் இங்கிலீஷ்ல V தான் இப்படிதான் காமிப்போம். அதனால இது ஒரு நல்ல கூட்டணி, இது ஒரு ராசியான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. மக்களாக நீங்கள் உங்க வாக்குகளை சிந்தாமல் செதறாமல் அனைவருமே இந்த நேரத்தை முரசு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் நான் இங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். 2 முறை காங்கிரஸ் வேட்பாளருக்கு நீங்க வாக்களித்தீங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தரை தாழ்த்தி அவங்களை வீழ்த்தி எனக்கு பழக்கம் இல்லை. எங்க புரட்சி தலைவரும் அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மக்களுக்கு என்ன செய்வோம், இந்த மக்களை எப்படி தங்கத்தட்டுல தாளாட்டணும், இதுதான் எங்களுக்கு தெரியும். நிச்சயம் ஒரு படித்தவர் ஒரு இளைஞர் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். 2 முறை காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த முறை மறைந்திருக்கும் திமுக நண்பர்களும் காங்கிரஸ் நண்பரும் மற்ற கட்சி நண்பர்களும் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், பொதுமக்களும் சொல்லிக்கிறேன், எங்க கூட்டணி நண்பர்களும் சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவரும் வாக்குகளும் சிந்தாமல் செதறாமல் ஜாதி மதம் மொழி தாண்டி நீங்க எல்லா வாக்குகளும் முரசுகளை கொடுக்கணும் நீங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பி சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. சிவகாசி தொகுதியில பாத்தீங்கன்னா நீண்ட நாள் இந்த பட்டாசு தொழிற்சாலை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்க முடியாது என்பது முட்டாள் சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளி சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். அதனால் நிச்சயம் முடியாது எதுவுமே இல்லை. உங்கள் குரலாக என் குரல் பாராளுமன்றத்தை ஒழிக்க தயாரா இருக்கும். உங்கள் அனைத்து கோரிக்கைகளுமே என் கோரிக்கைகளாக பேச தயாரா இருக்கிறேன். ஏதோ வேற வேட்பாளர் மாதிரி நான் பேசிட்டு போகணும் யாரும் நினைக்காதீங்க. ஏன் சொல்றதா, துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசுக்குள்ள வாசம் மாற மாட்டா. சொன்னதுதான் நிச்சயம் மக்களுக்காக உழைக்க சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.